வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 அலகு 5 வடிவியல் பயிற்சி 5இல் 2 இருக்கக்கூடிய கொள்குறி வகை வினாக்கள் 10, 11, 12, 13 இந்த 4ஐயும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்க 10வது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கோடுகளை வெவ்வேறு புள்ளிகளில் வெட்டும் கோடு டேஷ் ஆகும். பாருங்க, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இந்த 2 கோடு இருக்கா, இந்த 2 கோட்டை எல்எம்னு எடுத்துக்கலாமா? என்ன செய்யுது, இன்னொரு கோடு வெட்டுது. இந்த வெட்டுற கோட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா குறுக்கு வெட்டி. இந்த மாதிரி வெட்டக்கூடிய கோட்டுக்கு பேர் என்ன? குறுக்கு வெட்டி. சரியா? அடுத்தது 11 பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் கோணங்கள் ஏ மற்றும் பி என்பவை. பாருங்க, இது ஒரு 2 கோடு, ஒரு கோடு வெட்டி இருக்கு இல்லையா? அந்த 2 கோட்டையும் இந்த கோடு வெட்டி இருக்கு. அப்ப இது குறுக்கு வெட்டி. இந்த குறுக்கு வெட்டிக்கு வேற வேற பக்கத்துல இருக்கு. பாருங்க, இந்த பக்கத்துல ஏவும் இந்த பக்கத்துல பி வேற வேற பக்கத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோடுகள் இருக்குல்ல, அந்த 2 கோட்டுக்கு வெளியில இருக்கு. அப்ப இது என்ன கோணம் அப்படின்னா ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள். இந்த குறுக்கு வெட்டிக்கு வேற வேற பக்கத்துல இருக்கு, அதனால ஒன்று விட்டது. வெளியில இருக்கு இல்லையா, அதாவது இந்த கோடுகளுக்கு வெளியில இருக்கு, அதனால ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள். ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள் இதான் இதற்கான ஆன்சர். அடுத்தது 12 பார்க்கலாமா? பாருங்க, 12 பாருங்க, மேலே டாப்ல தெரியுது பாருங்க. கொஷின் என்ன இருக்கு பாருங்க. இணை கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டும் போது பின்வரும் கூற்றுகளில் எது எப்பொழுதும் உண்மையாக இருக்கும்? பாருங்க, இரு இணை கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுது. இரு இணை கோடுகளை பாருங்க, இது இணை கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுது. இந்த இடத்துல நமக்கு 8 கோணங்கள் உண்டாகும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கோணங்கள் உண்டாகும். இதுல எது உண்மையா இருக்கும்? பாருங்க, முதல் இது பாருங்க, ஒத்த கோணங்கள் எப்படி இருக்கும்? சமமாகத்தான் இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க? மிகை நிரப்பின்னு கொடுத்துருக்காங்க. மிகை நிரப்பி எவ்வளவு? 180 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு. ஒத்த கோணங்கள் எப்பதான் இருக்கும்? சமமாக தான் இருக்கும். அப்போ இது தப்பு. ஒன்று விட்ட உட்கோணங்கள் மிகை நிரப்பிகள் ஆகும். ஒன்று விட்ட உட்கோணங்கள் எப்பொழுதும் எப்படிதான் இருக்கும்? சமமாக தான் இருக்கும். இங்க என்ன கொடுத்தா? மிகை நிரப்பி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தவறு. அதுக்கடுத்து பாருங்க, ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள் எப்படி இருக்கும்? மிகை நிரப்பிகள். ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள் எப்படிதான் இருக்கும்? சமமாக தான் இருக்கும். அப்போ இதுவும் தவறு. குறுக்கு வெட்டிக்கு ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்கள் மிகை நிரப்பிகள் ஆகும். இதுதான் கரெக்டானது. குறுக்கு வெட்டியோட ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்கள், அதாவது ரெண்டையும் கூட்டினா 180 வரும். மிகை நிரப்பி அப்படின்னா 180 டிகிரி. மிகை நிரப்பி அப்படின்னா எத்தனை டிகிரி? 180 டிகிரி. அப்போ குறுக்கு வெட்டியின் ஒரே பக்கம் அமைந்த உட்கோணங்கள் எப்படிதான் இருக்கும்? மிகை நிரப்பியாக தான் இருக்கும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். சரியா? அடுத்தது 13 பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. படத்தில் எக்ஸ் டிகிரியின் மதிப்பு என்ன? இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல பாருங்க, இங்க 3x - 17 இருக்கு, இந்த இடத்துல 65 இருக்கு. இப்ப இந்த 3x - 17 இந்த கோணம் 6 இருக்கு இல்லையா, இது ரெண்டு என்னன்னா ஒத்த கோணங்கள். ஒத்த கோணங்கள் சமம் தான். அப்ப இங்க 3x - 17னா இந்த இடத்துல என்னதான் இருக்கும்? 3x - 17 தான் இருக்கும். இப்ப பாருங்க, இது என்னது? நேரிய கோண இணைகள். நேரிய கோண இணைகள்னா இந்த கோணத்தையும் இந்த 65 கூட்டும் போது எவ்வளவு வரும்? 180 வரும். எதை கூட்ட போறோம்? 3x - 17 இந்த கோணத்தையும் இது கூட என்ன செய்ய? 65 கூட்ட போறோம். கூட்டினா எவ்வளவு வரும்னா 180 டிகிரி வரும். ஏன்னா நேர்கோணம். நேர்கோணம். சரியா? இப்ப பாருங்க, 3x அப்படியே இருக்கட்டும். எதுல இருந்து எதை கழிக்க போறோம்? 65ல ஒரு 17 கழிங்க. இங்க இது பண்ண 15, 15ல 7 கழிச்சா 8. இங்க என்ன இருக்கும்? 5 இருக்கும். 5ல 1 கழிச்சா 4, 48 இல்லையா? பிளஸ் 48 ஈக்குவல் டு 180. அப்போ 3x ஈக்குவல் டு 180. இது பிளஸ் 48, இங்க வந்தா மைனஸ் 48. அடுத்த ஸ்டெப்பு 3x பெருக்கல்ல இருக்கு. x இங்கே இருக்கட்டும். 3 இங்க வந்தா வகுத்தலா மாறும். இப்போ 180ல எதை மைனஸ் பண்ணோம்? 48 மைனஸ் பண்ணும். அப்போ இங்கே பண்ணால் 10, 10ல் 8 கழிச்சோம்னா 2. இந்த இடத்துல என்ன இருக்கும்? 7 இருக்கும். 7ல் 4 கழிச்சோம்னா 3. இந்த 1 அப்படியே வந்து அப்போ 132. 132. இதை கேன்சல் பண்ணுவோமா? 3 பேர் பாருங்க. முதல்ல 13 இருக்கா? 4 3 12. மிச்சம் 1 எங்கே போகும்? 12க்கு முன்னால் 2க்கு முன்னால் போடணும் இல்லையா? மிச்சம் 1 2க்கு முன்னால் போடணும். 12. 12ல் நான் எத்தனை 3? 4 3 12. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? 44 டிகிரி. இருக்கா பாருங்க, 44 இங்கே இருக்கு பாருங்க. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.